மகர ராசினியர்களுக்கு வணக்கம். புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது. அந்த வகை மகர ராசினியர்களுக்கு எண்ணி 3 நாட்களுக்கு பிறகு குரு பகவானுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இணைந்திருக்கிறார்கள். சுக லாபாதிபதி எனும் செவ்வாய் ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு இனி மன உறுதியோடு எந்த காரியத்தையும் செய்யும் ஆற்றல் அதிகரிக்குங்க. அதே போல் பயணங்களால் நிச்சயம் நன்மை உண்டு என்பதால் பயணங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதே போல் புத்திசாலித்தனத்தாலும் முன் யோசனையினாலும் பிரச்சனையை சரியாக கையாளுவீங்க. அப்படி கையாளும் போது பிரச்சனையை சாதகமாகவும் சாதரியமாகவும் கையாண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற இருக்கீங்க. வாங்கின கடனும் கொடுக்க வேண்டிய கடனும் பைசலாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இத்தருணங்கள்ல கடன் பிரச்சனையிலிருந்து மீளுவதற்கான மிகச்சிறந்த ஒரு காலகட்டமா குரு பகவானுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சுப காரியங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு 3இல் சனி நெருங்குவதால் தொட்ட காரியங்கள்ல வெற்றி பெறுங்க. அதாவது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு விதத்தில் நஷ்டத்தையோ அல்லது குறைவான லாபத்தையோ சந்தித்து வந்த உங்களுக்கு இனி தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற்று லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமையிருக்குது. குரு மறைந்திருப்பதால் தேவையற்ற செலவு கட்டுப்படுங்க. குரு தன குடும்ப ராசியை பார்ப்பதால் வருமானத்தை அதிகரிக்கும் வழியும் கொடுப்பார். அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. இத்தருணங்கள்ல பதவி மாற்றங்கள் உண்டு. இந்த மாற்றத்தின் காரணமாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக இப்போது எதிர்பார்க்கலாம். இத்தருணங்கள்ல நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருக்கும்போது பல முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக சந்திக்கலாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் கேது இருக்கிறார். குடும்பத்தில் ராகுவும் இருக்கிறாருங்க. சிந்தனை செயல் எல்லாவற்றிலும் நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது ஜாக்கிரதையாக செல்லுங்க. அதே போல் வாக்கு கொடுத்து மன கஷ்டத்திற்கு ஆளாக வேண்டாம் என்பதையும் கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. 6இல் குரு இருப்பது ஒரு வகையில் நன்மை என்றாலும் சில பொல்லாப்புகளும் உங்கள் மன நிம்மதியை கெடுக்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு வேண்டாங்க. எதிலும் கவனமாகவும் பொறுப்புகளுடன் செயல்படுவது மிக மிக அவசியம். தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்தவரை 7 சனியினுடைய கடைசி பிடியில் அகப்பட்டு தவித்து வந்த உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தியாக இருக்குதுங்க. வறண்ட பூமிக்கு பெய்யும் மாமலை போலும் சனி பகவானுடைய இந்த 7.5 வருட தோஷம் நீங்க இருக்கு. தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பண கஷ்டம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே ஏற்பட்டு வந்த வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் நீங்கும் காலம் ஏற்பட்டு இருக்குதுங்க. உத்தியோகம் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர இருக்கீங்க. விவாகரத்து போன்ற வழக்கு இருந்துச்சு அப்படின்னா சமரசத்தில் முடியுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்கு. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் நிச்சயம் அமையுங்க. பழைய கடன்கள் படிப்படியாக நீங்க இருக்கு. மனம் அமைதி பெறுங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையின் வருகை குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்துங்க. பலருக்கும் சொந்த வீடு அமையும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே
நல்ல வீடு அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்திற்கு நல்ல ஒரு மாறுதல் ஏற்பட இருப்பது அனுபவத்தில் உங்களால் பார்க்க முடியுங்க. அதே போல் உங்களை கண்டாலே முகம் சுளிக்கும் மேலதிகாரிகள் ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் இனி நிம்மதியாக உங்களுடைய பணிகள் கவனத்தை செலுத்தலாங்க. இதனால் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் உங்களுக்கு சாதுரியமாக இருக்கும். அதே போல் சிலருக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது அதற்கான முயற்சி தாராளமாக முயற்சிக்கலாங்க. எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு. தற்காலிக பணிகளில் உள்ள அன்பர்களுக்கு பணி நிரந்தரமாவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் வர்த்தக துறையினருக்கு மிகவும் அனுகூலமாக அமைந்திருக்குது. இதனால உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு நிச்சயம் கிடைக்குங்க. போட்டிகள் குறையும், லாபம் உயர இருக்கு. புதிய முதலீடுகள்ல அளவோடு இறங்கலாம். அதே போல் விற்பனையை உயர்த்துவதற்காக வெளி மாநிலங்களுக்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. நிதி வசதியுள்ள பிரமுகர் ஒருவர் உங்களுடன் பங்குதாரராக சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் உருவாக இருக்கு. உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ள அரிய ஒரு சந்தர்ப்பம் என்பதால இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது அவசியங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள இக்காலகட்டத்தில் வழிபிறக்குங்க. மக்களிடையே பெயரும் செல்வாக்கும் உயர இருக்கு. அரசியல் துறையினர் அரசியல் துறையை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள சுக்கிரனும் அதே போல் இத்துறைக்கு சம்பந்தப்பட்ட இதர கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால கட்சியில் ஆதரவு பெருகுங்க. உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பார்கள். தசாபுக்திகள் ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் கட்சி சார்பாக வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதன் காரணமாக கட்சியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதனின் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாங்க. பாடங்கள்ல தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்க இருக்கு. உயர்கல்விக்கு நிதியுதவிகள் எளிதில் கிடைக்குங்க. வெளிநாடுகளில் பிரசித்தி பெற்ற கலாசாலைகளில் உயர்கல்விக்கான இடம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா விவசாய துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் வயலை சற்று பார்த்தாலே எந்த அளவிற்கு பூமிக்காரகரான செவ்வாய் மற்றும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சூரியன் மற்றும் சனி ஆகியவை உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முடியும். விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாகவே இருக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் சிலருக்கு புதிய கால்நடைகளும் விவசாய பூமியும் வாங்கும் யோகம் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல உங்கள் வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ சனிக்கிழமை தோறும் மாலையில் எண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.